அனைவருக்கும் வணக்கம். கிளாஸ் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி 20ல் ஆரம்பிக்கலான்னு சொன்னேன். அதே மாதிரியே ஆரம்பிச்சிடலாம். 20ல் ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தேர்பவது மே சதா. வணக்கம். இப்போ நாம் படிக்க போகிறது ஹிந்தி பேசிக் வவல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு எழுத்து தெரியாதனால நான் எப்படி எழுதுறனோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. அப்புறம் எழுத்தெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க. ஓகேங்களா? ஓகேங்க. பாருங்கள், இப்போ ஹிந்தி லெட்டர்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்படி லைன் நோட்டாக இருந்தால் லைனுக்கு கீழே தான் எழுதணும். சரிங்களா? இங்கிலீஷும் தமிழும் லைனுக்கு மேலே எழுதுவீங்க. ஹிந்தி யூ ஷுட் ரைட் அண்டர் த லைன். ஓகேங்களா? பாருங்கள், ஹெட்டிங் எழுதுகிறேன். ஒரு லெஃப்ட் சைடு ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. இதில் சென்டரில் ஒரு ஸ்லீப்பிங் லைன். அடுத்தது ஒரு ஸ்டாண்டிங் லைன். அப்புறம் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க, ஆஃப் ரவுண்டு. அது இங்கே டச் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அடுத்தது லெஃப்ட் கர்வ், ஒரு ஸ்லாண்டிங் லைன். இப்போ இது மூணையும் நம்ம டச் பண்ணுற மாதிரி ஒரு அப்பர் லைன் போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வவல்ஸ். ஓகேங்களா? இது எப்படி எழுதுறதுன்னா கோட்டுக்கு கீழே எழுதணும். சப்போஸ் கோடு போட்ட நோட்டு இல்லை, ப்ளைனாக வச்சுருக்குறோம் அப்படின்னிங்கனாலும் நீங்கள் அப்படியே எழுதி கோடு கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கோடு இருக்குது. கோட்டுக்கு கீழே நான் எழுதுகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வவல்ஸுக்கு தமிழ் மாதிரியே தான் வரும். ஆஇக்கு அப்படி தான் வரும். சரிங்களா? இப்போ இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் பாதி எழுத்து நான் சொல்லி கொடுத்துட்டு மீதி பாதியை நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? பாருங்கள், லெஃப்ட் கர்வ் போட்டுக்கலாம். எகெயின் லெஃப்ட் கர்வ் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக 3 மாதிரி தெரியும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு ஸ்லீப்பிங் லைன் சென்டரில் கை வச்சு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டாச்சு. ஸ்டாண்டிங் லைன் போட்டாச்சு. அடுத்து ஒரு அப்பர் லைன். ஓகேங்களா? இந்த அப்பர் லைன் இந்த கோட்டு மேலேயே வரணும். இந்த ப்ளூ இருக்கிறதுனால கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் டார்க்காக போடுறேன். ஓகேங்களா? இது ஆ. நெக்ஸ்ட்டு ஆ. பாருங்கள், அதே லெஃப்ட் கர்வ், அகெயின் லெஃப்ட் கர்வ் போட்டோம். ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், எகெயின் ஸ்டாண்டிங் லைன், இப்போ அப்பர் லைன். ஓகேங்களா? இது ஆ. சரிங்களா? ஆ ஆ. அடுத்து இ ஈ. இ எப்படி போடணும்னா ஒரு சின்ன ஸ்டாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. எஸ் மாதிரி போட்டுக்கோங்க. எஸ்ஸு கீழே ரவுண்ட் அண்டு கர்வ், அப்பர் லைன். இது இ. அடுத்தது ஈ எப்படி எழுதணும்னா அதே மாதிரி ஈ மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஆ ஒரே லெட்டராக ஒரே மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி இ சேமாக இருக்கும். பாருங்கள், ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன், அதே மாதிரி ஒரு எஸ் ரவுண்ட் அண்டு கர்வ், அப்பர் லைன். இங்கே ஒரு சி மாதிரி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போது இது பாருங்கள், ஆ ஆ இ ஈ. நெக்ஸ்ட் என்ன? ஊ. பாருங்கள், இப்படி அதே மாதிரியே 3 மாதிரி போட்டுக்கலாம். அப்பர் லைன். இது ஊ. இப்போ ஆ ஒரே மாதிரி இருந்துச்சு, இ ஒரே மாதிரி இருந்துச்சு. இப்போ ஊவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது ஊ போட்டாச்சு. அடுத்தது ஊ. பாருங்கள், லெஃப்ட் கர்வ், எகெயின் லெஃப்ட் கர்வ் போட்டுட்டு இந்த சி இருக்கு இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இப்படி போட்டால் இது சி இல்லைங்களா? இது அப்படியே தலைகீழாக போடுறோம். ஓகேங்களா? தலைகீழாக போட்டால் உல்டா சி. இப்போ இங்கே ஒரு தலைகீழாக சி போடுறோம். அவ்வளோதான் அப்பர் லைன். உல்டா சி. இப்போ நீங்கள் கோடு போடுறீங்க, சப்போஸ் இங்கே டச் பண்ணல, கொஞ்சம் கோடு மேலே போட்டிங்கனாலும் நோ ப்ராப்ளம், அப்படியே விட்டுருங்க. அடுத்த டைம் எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்படி லைட்டாக டச் பண்ணுற மாதிரி எழுதணும். ஒவ்வொரு லெட்டருக்கு கீழேயும் அந்த கோட்டு மேலேயே கரெக்டாக கோடு போட்டு வரணும். அப்படி கோடு போடாத நோட்டாக இருந்தால் இந்த மாதிரி எழுதணும். எழுதிட்டு கரெக்டாக இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? பாருங்கள், இங்கே டச் பண்ணியிருக்கா, இங்கேயும் டச் பண்ணியிருக்கிறேன்னா இப்போ இது ஊ. அடுத்தது என்ன?
ஏ ஏ அது தமிழில். ஓகேங்களா? இப்போ அ ஆ இ ஈ உ ஊ வரைக்கும் எழுதிட்டோம். அடுத்தது ஏ ஏ சொல்லுவீங்க. ஏ ஏ ஏ வராது. ஹிந்தியில் ஏ வராது. அதுக்கு பதிலாக வேறு லெட்டர் பாருங்கள். ஸ்டாண்டிங் லைன். இப்போ இந்த கேவை தலைகீழாக போடுறோம். இப்படி போட்டால் கே, இப்படி தலைகீழாக போட்டுட்டோம். இது உல்டா கே. ஓகேங்களா? இங்கேருந்து சென்டரில் கை வச்சு ஒரு ஈ போடுறோம். ஸ்மால் ஈ. அடுத்தது ஸ்மால் சி. இப்போ அப்பர் லைன் போட்டுக்கிறோம். இதுக்கு பேர் ரு, ரிஷப, ருஷி, ரிஷி சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி இது வந்து ரு. ஓகேங்களா? பாருங்கள். அ ஆ இ ஈ உ ஊ ரு. இது வந்து ஏக்கு பதிலாக. அப்புறம் ஏக்கு அப்புறம் என்ன? ஏ. அது இங்கே வரும். சரிங்களா? பாருங்கள். ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன். இது ஒரு ரைட் சைடில் ஒரு ஸ்லாண்டிங் லைன். நடுவில் ஒரு ஸ்மால் ஜே மாதிரி போட்டு அப்பர் லைன். இப்போ இந்த ஏக்கு பதிலாக ரு வந்திருக்கு. அடுத்தது ஏ. ஓகேங்களா? ஐயிலிருந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஒரே ஒரு டைம் சொல்லி கொடுத்துட்றேன். அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ. அடுத்தது ஐ. நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். கிளாஸில் நான் சொல்கிறத பொறுமையாக கேட்டு இதே மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எழுதிக்கலாம். இது தமிழ் மாதிரியே தான் 13 லெட்டர் வரும். சரிங்களா? நன்றி.